வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக அதிமுக எம்எல்ஏ மீது பாய்ந்தது வழக்கு. கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருப்பவர் அம்மன் கே அர்ஜுனன் அதிமுகவில் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். முந்தைய சட்டமன்றத்தில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் இருந்தவர் இவர். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வருவாய்க்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் குவிந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக அம்மன் கே அர்ஜுனன் மட்டுமின்றி அவருடைய மனைவி விஜயலட்சுமி பெயரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன் வருவாயை காட்டிலும் 2 கோடிக்கு அதிகமான மதிப்பிலான சொத்துக்களை குவித்திருப்பதாக அம்மன் அர்ஜுன் மீது வழக்கு பதிவாகியுள்ளது. அவருடைய வருவாயை காட்டிலும் 71.19% அதிகம் என்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாக தெரிகின்றது. இதற்கிடையே கோவையில் இன்று காலை முதலே அம்மன் அர்ஜுனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் ஆகிய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் படையினர் தீவிர சோதனைகள் ஈடுபட்டுள்ளனர். கூப்பிட்டாங்க, அவங்க இங்க இருந்தாங்க. அதுதான் இப்பதான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் இன்டிமேஷன் கொடுக்கல. சரி, எனக்கு எந்த நோட்டீஸ் வேற ஏதாவது டீடைல்ஸ் கேட்கவாங்களா? இல்ல இப்போ செக்யூரிட்டி நடக்குது, இன்னும் முடியல. சரி, முடிஞ்ச விட்டு கேட்பாங்களா என்னன்னு தெரியல. சரி, இப்போ ரூமா செக் பண்றாங்க. எல்லா ரூமும் செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ணி வருமானத்துக்கு அதிகமா வேணும்னு கால் பண்ண கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா என்னன்னு பாத்தீங்க. நேரத்துக்கு அம்மா ஒண்ணுமே என்ன பாருங்க சித்தோட்ல உள்ள விடல. அவங்க எந்த வித இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், கூப்பிட்டேன், வந்தேன். வீட்டுல அவங்க உள்ள இருந்தேன். ஓகேண்ணா, உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் ஏதாவது கொடுக்குறாங்க? இந்த சோதனை எப்படி பாக்குறீங்க? நான் எப்பயோ எதிர்பார்த்து அது இன்னைக்கு வந்துருக்கு. ஒரு கூட்டம் நடந்தது. நீங்களே சொல்ற கேள்விக்கு பதில் நீங்களே. எல்லாம் தான் இது ஆரம்பிச்சு. எப்படி பாக்குறீங்க? அடுத்த என்ன பண்ண போறோம்? அது என்ன, அவங்க இன்னும் ரெக்கார்டு கொடுக்கல. ரெக்கார்டு கொடுத்து விட்டு நான் என்னன்னு டீட்டெயில் முடிஞ்ச விட்டு உங்க டீட்டெயில்